ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்பவே குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை கண்ட பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு நடிகரை பற்றி தான் பேச போகிறேன் நண்பர்களே. இவரை பற்றி நம்மளுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பேச போகிறேன். இவர் எந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டு எப்படி இந்த லெவலுக்கு வந்தார் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மேட்டர்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்போமா. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பற்றி நம்ம பொதுவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பையன் வந்தான், ஒரு உதவி இயக்குனராக எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் எடுத்தான். ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஓகே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கோமாளி அப்படின்ற ஒரு படத்தில் மிகப்பெரிய ஹீரோவான ஜெயம் ரவி அவர்களை போட்டு எடுத்து அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி. இதுக்கப்புறம் இரண்டாவது படமாக அந்த இரண்டாவது படத்திலேயே இவரே இயக்கி இவரே ஹீரோவாக நடிக்கும் போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவர் மேலே வந்தது. பட் இருந்தாலும் அதையும் கிராஸ் பண்ணி அந்த லவ் டுடே அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாரு. அந்த படத்தை இயக்குனாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி. இதனைத் தொடர்ந்து மூன்றாவதா டிராகன் ஒரு படம் பண்ணாரு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி. இப்போ சமீபத்தில் டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு. இதுவும் மிகப்பெரிய வெற்றி. ஸோ இவ்வளவுதானே பிரதீப் ரங்கநாதன். இதை தாண்டி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா? இவர் தான் அடுத்த இளைய தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இதனால் இவர் இளைய தளபதி விஜயோட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது நான் சொல்றது தளபதி விஜய் கிடையாது, இளைய தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்களையும் இளைய தளபதி விஜயோடையும் கம்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண அந்த வழிமுறை சினிமாக்குள்ள. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னோட துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்து இனிமேல் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது அந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷனாக இருந்தாலுமே கூட இப்போ அடுத்ததா எதனால ஒரு துப்பாக்கி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. அது என்ன மேட்டர்னா ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு முருகதாஸ் அவர்களோட துப்பாக்கி படத்தில் நடித்த கையோட அதுக்கப்புறமா அவரோட நம்ம தளபதி விஜய் அவர்களோட கெரியர் எந்த லெவலுக்கு உச்சத்தில் போச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முருகதாஸ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோட கால் ஷீட் கிடைக்காம அவர் ஒரு சில படங்கள் பண்ணி அந்த படங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் இதே ஒரு ஆக்ஷன் பேக்கோட அதே துப்பாக்கி வில்லனோட வித்யா ஜம்வாலோட சேர்த்து ஒரு படம் இதே மாதிரி ஆக்ஷன் பேக்கா பண்ணும் போது அந்த ஒரு பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை நீ கப்புன்னு பிடிச்சிக்கின்னு என்ன மாதிரியே நீயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணு அப்படின்றதுக்காக கொடுத்த துப்பாக்கி தான். உடனே பல பேர் என்ன வதந்தியை கிளப்பி விட்டாங்கன்னா, விஜய்க்கு அடுத்தபடியாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது முற்றிலும் உண்மை கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம், முருகதாஸை வச்சு ஒரு துப்பாக்கின்ற ஒரு படத்தை நான் நடிச்சு என்னோட கெரியர்ல சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணேன். அதே மாதிரி அதே துப்பாக்கி உங்க கையிலேயே வந்துருக்குது. ஸோ அந்த துப்பாக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவர்கள் தான். ஸோ துப்பாக்கின்றது அவர் நடித்த துப்பாக்கியோ அவர் ஏற்றுக்கிட்ட பொறுப்போ அவர் செய்த ஹார்ட் ஒர்க்கோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் முருகதாச துப்பாக்கின்ற பேரில் உங்ககிட்ட கொடுக்குறேன், வச்சு முன்னேற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னது தான். அதுக்கேற்ற மாதிரி மதராசி படத்தில் நடித்தார். அந்த மதராசி படமும் வெற்றி அடைந்து விட்டது. இதற்காக அடுத்த தளபதி விஜய் அவர்கள் வேற யாரும் இல்லை, சிவகார்த்திகேயன் கிடையாது. ஆனால் இளைய தளபதி விஜய்க்கும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. என்னையா போட்டு குழன்னு குழப்புற, அந்த ஆள் எப்படி வெற்றி அடைந்தா அதை பற்றி சொல்லியா, டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதையாயோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? இல்லைங்க, டைம்லாம் வேஸ்ட் பண்ணலை. இந்த ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணிட்டு இந்த பையன் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியாளர் ஆனா அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட என்ன சொல்லிப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இவன் ஃபாலோ பண்ணுற அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. இவரோட கதையிலேருந்து சின்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில் நீங்கள் முன்னேறிட்டு போங்க. இல்லை நானும் பார்க்கறதுக்கு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒல்லிய வடவடம் தான் இருக்கிறேன், நானும் ஹீரோ ஆயிடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்தீங்கன்னா உங்களை எந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் உங்களோட பைத்தியத்தை சரி பண்ண முடியாத நண்பர்களே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் காலகட்டத்திலேயே தனுஷை பார்த்து பல பேர் இந்த மாதிரி இறங்கினானுங்க. அவனால என்ன ஆனான்னு தெரில. ஆனால் ஏதாவது ஆனான்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கூட தெரிலங்க. இன்னி வரைக்கும் தனுஷ் மாதிரி தான் இருக்கிறானுங்க. தனுஷ் கூட உடம்பு ஏற்றிட்டா இருப்பாருங்களேன். அதனால இந்த மாதிரி நீங்களும் முட்டாள்தனமா நானும் ஒரு இயக்குனராகி அப்படியே ஒரு நடிகர் ஆகிறோம் பாரு அப்படின்றதுக்காக சொல்ல போற கதைலாம் இது ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, எங்கிருந்து எங்கேயோ போயிட்டேன். சரி, எப்படி இந்த இளைய தளபதியோட கம்பேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சேம் ஹியூமிலியேஷன் நண்பர்களே. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்குள்ள வரும்போது என்னதான் எஸ்ஏசி அப்படின்ற அவரோட தந்தையோட மிகப்பெரிய பேக்கப்ல வந்தாலும் இதெல்லாம் ஒரு மூஞ்சா தகரடப்பா மூஞ்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணவங்கலாம் உண்டு. இது அன்னி விமர்சனம் பண்ணதோட இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த உடனே போட்டு கதறானுங்க. இதை பார்க்கும்போது விஜய் யோசிச்சிருப்பாருடா, பாவீங்களா, அன்னைக்கு கூட பரவாயில்லடா, இன்னைக்கு ஆளுக்கு என்னை பற்றி இப்படி கழுவி ஊத்துறீங்க என்னோட படைப்பத்தை வச்சு நான் இப்போ எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எவ்வளோ விஷயங்கள்லாம் சாதிச்சுனுக்கிறேன், அதை பற்றிலாம் பேசுறது கிடையாது அப்படின்னு விஜய் உள்ளுக்குள்ள குமுறி இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி வரும்போது இவரும் இந்த மாதிரியான ஹியூமிலியேஷன்ஸை சந்திச்சாரு. இதையும் தாண்டி அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தளபதி கையில் எடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்டான ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு யூத்ஃபுல்லான ஜாலியான சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி படங்களை தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் அவர்கள் எடுத்து லைனாக பண்ணுவார். அதாவது ஒரு யூத்ஃபுல்லான படங்கள் அந்த காலகட்டத்தில்
அங்கங்கே கொஞ்சம் டி ராஜேந்தர் படம், அதுக்கப்புறம் இந்த நடிகர் ஆனந்தெல்லாம் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 5 பேர் சேர்ந்து கேங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கேங்காக காலேஜில் சுற்றின்னு இருப்பானுங்க, காலேஜில் போய் படியாமல் அப்படியே மரத்தடியில் உட்காந்து ஜாலியாக அரட்டடிப்பானுங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தாலுமே கூட ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு ஜாலியாக ஒரு நல்ல பாடல்களோட ஒரு காமெடி பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு வேறு லெவலில் இருக்கும், ஒரு வைபாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்து விஜய் படம்லாம் அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் நடித்த மாண்புமிகு மாணவன், லவ் டுடே, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக போவாங்க படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ அந்த ஒரு பாணியை அப்படியே கையில் பிடிச்சிக்கின்னு கப்புன்னு உட்காந்து படம் எடுத்துனுக்கிறாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். அதே மாதிரி சப்ஜெக்டில் தான் அவர் தொடர்ந்து நடிகிறாரு. அதுக்கு அவரே ஒரு சில பேட்டிகள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, என் படங்கள் வந்து கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது, கொஞ்ச காலம் என் உடம்பு தேடுற வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் எப்படி போய் ஒரு தேட்டரில் உட்காந்து ஒரு படத்தை வந்து ரசித்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி கூத்தடிப்பனோ அதே மாதிரி ஒரு வைப்ரேஷனில் தான் நான் படம் எடுப்பேன். அந்த வைபோட படம் எடுக்கிறனால தான் என் படம்லாம் அவுட்புட்டாக நல்லா வருது, நிறைய பேர் ரசித்து அந்த படமும் நல்லா கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுது அப்படின்ற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட ஒரு வெற்றிக்கு காரணம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இவரும் இந்த வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடலங்க. இவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். அதாவது இவர் வந்து SSN காலேஜில் என்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு நண்பர்களே. அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப ஆசையாக, ஒரு படத்தை நம்ம டைரக்ட் பண்ணிடணும்டா, சாவரத்துக்குள்ளே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிடணும், அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆரம்பத்தில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. ஏன்னா அன்றைக்கி வந்து யூடியூப் வளர்ந்துட்டு இருந்த காலம், இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து கொஞ்சம் தலையெடுத்த காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து SSNல படிச்சுட்டு இருக்கும் போதே இவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் இயக்குறது உண்டா. அதுக்கப்புறம் அப்பாவை கொடுக்குற பேக்கெட் மணி இதெல்லாம் வச்சு 0 பட்ஜெட்லலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாரான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா 1 லட்ச ரூபா கேட்குறானுங்க. ஆனால் நம்ம ஆள் பாருங்க 0 பட்ஜெட்டில் எடுத்துருக்கிறாரு. அது எப்படிப்பா 0 பட்ஜெட்டில் பாசிட்டிவ்னா, கேமராமேனு ஃப்ரெண்டாகவே இருப்பான், அவங்ககிட்ட ஒரு கேமரா இருக்கும். நம்ம பசங்களுக்கு சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி போட்டு பேசிக் அடோப் மாதிரி ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோ ஒன்று வச்சுருந்தோன்னு வைங்களேன், எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலே போதும். அதுவும் நம்ம வந்து என்னங்க அந்த சீட் கோட்லாம் போட்டு பண்ணுவோம், அதெல்லாம் நான் மறந்து போச்சுங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக பண்ணுறது தானே, ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறதா. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2014 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இவர் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் தான் வாட்ஸ்அப் காதல் அப்படின்றது. இது முழுக்க நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட கம்ப்ளீட்டான ஐடியா. ஸோ இந்த வாட்ஸ்அப் காதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவரோட வாழ்க்கையை ஒரு யூடியூபராக ஆரம்பிச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் யூடியூப்ல ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேர்லேயே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ அப்போ வந்து இவர் வந்து மிகப்பெரிய இயக்குனராலாம் ஆகலை, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நம்மளுக்கு சஜஷனில் வந்தனால பார்த்தேன், ஆனால் இந்த பையனை நல்லா பண்ணுறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 2016 வருஷம் காலேஜ் டைரிஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம் இயக்குனர் நண்பர்களே. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்கு, கேமரா, டைலாக்கு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ஷனு எல்லாமே வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான் எந்த லெவலுக்கு அவர் இறங்கி பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சக்ஸஸாக போய் மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹைவே காதலி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த நடித்ததுக்கான இந்த ஷார்ட் ஃபிலிமை இயக்குனது கமல் பிரகாஷ் அப்படின்றவர் தான். அவர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2 படத்தை இயக்குனாரு. அது என்னங்க படம், காதலிக்க யாரும் இல்லை மற்றும் ஜிவி பிரகாஷ் நடிச்ச கிங்ஸ்டன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தோட இயக்குனர் தான் அன்னைக்கு 2017 வருஷம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை வச்சு இந்த ஹைவே காதலி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இயக்குனது. பிகின் நோட்ஸ்லாம் இந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி அவனுக்கு ஸ்க்ரீன் பண்ணி விட்டானுங்க. இதுக்கு ஒரு 2018 தான் பார்த்தீங்கன்னா மொரட்டு சிங்கிள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை இன்ன வரைக்கும் பார்க்காதவங்க அதை பாருங்க. இந்த பிரதீப் ரங்கநாதன் வேற லெவலில் நடிச்சிருவா போல, செம்ம காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப லைக் பண்ணேன் அந்த ஷார்ட் ஃபிலிமை. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் சினிமா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய வெளில வர ஆரம்பிச்சாங்க. அதாவது 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கிறது, 50 லட்ச ரூபாவில் படம் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி 50 லட்சம் 1 கோடியை வச்சு பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ண முடியாது, பெரிய டேரக்டரையும் கூட முடியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிற பயல்களாம் கூடுவா, அவனுக்கு வந்து எப்படியோ ஒரு 20 நிமிஷத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறானுங்க, ஒரு சில லட்சங்கள் எடுக்கிறானுங்க, அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் படமாக எடுக்க சொல்லு, நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இயக்குனர்கள், ஒரு சில தயாரிப்பாளர்கள் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் ஊக்குவிக்கிறத பார்த்து ஒரு சில பெரிய தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேற யாருக்கும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில நடிகர்களும் ஒரு சில மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களை கூப்பிட்டு கோமாளி படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் வாயில் வடை சுட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாக அதெல்லாம் நடக்கலை. அதுக்கு பதிலாக இவருக்கு ஜெயம் ரவி கிட்ட போய் கதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி எந்த ப்ரொடியூசரும் வரல. ஜெயம் ரவி அவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் நல்ல கதைகளை சூஸ் பண்ணி தான் அவர் நடிப்பார். ஏதோ ஒன்று வந்தோம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்க மாட்டார் நம்ம ஜெயம் ரவி அவர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கதையை கேட்டவொன்னே ரொம்ப பிடிச்சி போய் இந்த கதையில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் ஒன்றா உள்ளே வர ஆரம்பிச்சது. பெரிய ஸ்டார்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே அதுக்கப்புறம் தான் வந்தாராம். ஸோ ஜெயம் ரவி அவர்கள் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே தான் இந்த கோமாளி படமே ஆரம்பிச்சுக்குதுப்பா.
இதுக்கப்புறம் இந்த படம் வந்து வெளில வந்து பட்டையை கலப்பிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ். இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேன் பண்ணுறதுக்குலாம் ரஜினி ஃபேன்ஸ் கிளப் வந்து ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இதில் வந்து ரஜினி அவர்கள் 1996 ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சிஎம் ஆகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சீனெல்லாம் வந்தது, கலாயிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரஜினி கூட கூப்பிட்டு பிரதீப் வந்து கலாச்சாரம் அப்படின்றதெல்லாம் பல பேர் யூடியூப் பார்க்குறவங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா அடுத்தது ஸ்கிரிப்ட் கிடையாது, ஏன்னா எடுத்தது 3 ஷார்ட் ஃபிலிமு. நம்ம ஷார்ட் ஃபிலிமே ஃபீச்சர் ஃபிலிமாக எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அடுத்ததாக ஒரு லவ் டுடே அப்படின்ற ஒரு படத்தை பண்ணார். அந்த லவ் டுடே படத்தோட டைட்டில் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தளபதி கிட்ட கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் அந்த டைட்டிலே கிடச்சதா. இது வந்து இவர் ஆல்ரெடி பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமான ஆர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் டெல்லி கணேஷன் நடிச்சிருப்பாரு. ஸோ அதை வச்சு அதே கதையை அப்படியே உல்டா பண்ணி சத்யராஜ் அவர்களை வச்சு இந்த படத்தை பண்ணாங்க. ஸோ ஓவர் நைட் ஒபாமா ஆகிட்டாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ இயக்குனர் ஆகிட்டாருங்க. ஆனால் ஆரம்பத்தில் எஸ்எஸ்என்ல படித்து முடிச்சு இவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சம்பள காசை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு ஷார்ட் ஃபிலிம் இயக்க முடியல அப்படின்னு சொல்லி வேலையே விட்டாச்சு மனுஷன். ஆனால் வீட்டுக்கு சொல்லவே கிடையாது. டெய்லி வீட்டில் இருந்து வேலைக்கு கிளம்புற மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் டிப் டாப்பாக போட்டுக்கிட்டு கிளம்பி நேராக போய் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி வீட்டில் கொடுப்பாராம், சம்பளம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு சீனை ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்லங்க. ஆமாங்க, டிராகன் படத்தில் தான் அந்த படத்தில் வர அந்த சீனை அந்த படத்தின் இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து நான் தான் என்னோட லைஃப்பில் நடந்ததுன்னு கிளைம் பண்ணாரு. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் அதுக்கு முன்னாடியோ நான் அந்த வேலையை பார்த்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எப்படியோங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்கலனா இந்நேரத்துக்கு அப்பா அம்மா கிட்ட தொடப்ப கடையிலே அடி வாங்கியிருப்பானுங்க 2 பேரும். இருந்தாலும் இந்த பையனுக்கு சினிமா பேக்ரவுண்டே கிடையாது. ஏன்னா அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை நடத்திட்டு இருந்தவர் தான் மேடவாக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தில் ஒரு 5 பேர். இந்த பையன் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கான். இருந்தாலும் யாருமே சப்போர்ட் கிடையாது. எப்படி இந்த ஆள் ஜெயிச்சான் அப்படின்றதுக்கு பின்னாடி தான் இருக்கிற சுவாரஸ்யமான மேட்ரு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அதாவது இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. அதாவது மக்களே, இன்ட்ரெஸ்ட்னு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இது மேலேயாச்சும் இருந்ததுன்னா எதுவுமே தடை கிடையாது. எவனுமே உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுவானா நீங்களே தேடல ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது வாரணமாயிரத்தில் ஒரு டைலாக் வரும், ஒருத்தன் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி ரோட்டில் இறங்கிட்டானா அவனுக்கு எது வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லுவார். அதுதான் உண்மை. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த விஷயத்தை நீங்கள் அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன் அனுபவம், பின் அனுபவம், சைடு அனுபவம் எதுவுமே தேவையில்ல நண்பர்களே. அந்த பயணத்தில் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது, எந்த சினிமா ரிலேட்டட் ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதுவுமே கிடையாது. அவரோட திறமை, அவர்கிட்ட இருக்கிற திறமையை அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையின் பேரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அதை பார்த்து வந்த அங்கீகாரங்கள் தான் இது எல்லாமே. இதையும் தாண்டி இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாராம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டிவிஷன் பண்ணுவாங்க. ஷார்ட் டிவிஷன் பண்ணுறது எப்படின்னா இன்னி என்ன ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்களும் கேமராமேனும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷார்ட் வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி அன்றைக்கி நாளில் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் டிவிஷன்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இவர் எடுத்தனால தான் கரெக்டாக கோமாளி படம் சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக முடிச்சு இவர் வந்து ரிலீஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. லவ் டுடேலையும் அதே வேலையை தான் பண்ணியிருக்காரு. அது வந்து ஏற்கனவே அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றத அன்றைக்கே பிளான் பண்ணனால இந்த லவ் டுடே படம் பண்ணும்போது இவரால் கரெக்டாக பண்ண முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி பண்ணனால தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 14 நாளில் 40 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிக்குது இந்த லவ் டுடே படம். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவு வெற்றி. பெரிய ஹீரோ கிடையாது, பெரிய ஹீரோயினும் கிடையாது. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா தலுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பேரை வச்சு நல்ல யூத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவர் கோமாளி படத்தை ரிலீஸ் பண்ணும் போதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை சந்திச்சாரு. அதில் வந்து இவர் அப்படியே உடஞ்சே போயிட்டாருங்களாங்க. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி நடிகர் பார்த்திபன் அவர்கள் இது என்னோட கதை, என் கதையை சுட்டு இந்த பையன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் வச்சாராம். பகீர்னு ஆயிடுச்சான். என்னங்க ஏற்கனவே நான் இது எழுதி வச்ச கதைங்க, இந்த கதையை வந்து நான் ரொம்ப வருஷமாக எழுதி வச்சுருக்கிறேன், எப்படிங்க உங்கள் கதைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்திபன் கிட்ட சண்டையும் போட முடியாது. ஏன்னா பார்த்திபன் அவர்கள் எப்பேற்பட்ட கதை வச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ வந்து கோமால போயிட்டான். அதுக்கப்புறம் கோமாலேருந்து எழுந்து வந்தோன்னா அவனோட காதலியை தேடி போகிறான் அப்படின்ற மாதிரி கதை. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஒன்லைனை தேடி தான் நீ படம் எடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு சமரசத்துக்கு வந்துருக்காங்க. அதில் என்ன சொன்னார் பார்த்திபன் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த படம் வந்து தடையாக நிற்கிறதுக்கு நான் எதுவும் பண்ணுறது கிடையாது, ஒரு தேங்க்ஸ் நோட்டில் என் பேரை போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போடும்போது பிரதீப் ரங்கநாதன் உள்ளுக்குள்ளேயே எழுதாராம், அட பாவிலா கஷ்டப்பட்டு நான் எழுதின கதை, இருந்தாலும் இந்த கதையும் அவரோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே லைனில் போகிறனால நான் தேங்க்ஸ் நோட்லாம் கொடுத்து என்னோட பாதி கிரெடிட்டை நான் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாராம்பா. ஸோ இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி தான் இந்த படங்கள் எல்லாமே வெளிவந்தது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையன் வந்தான், ஒரு நல்ல ஐடியாவோட வந்தான், ஒரு நேரம் நல்லா இருக்குது, லக்குக்கு நம்ம எல்லாத்தையுமே தாண்டி இவன் கொடுத்த ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சினா மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு நான் படம் எடுப்பேன், வந்து பார்த்தா பாரு பாகாட்டி போயா அப்படின்ற மாதிரி மனநிலை எடுத்தா அந்த படம் வீட்டிலே தான் தூங்கும். நீங்கள் மட்டும்தான் 18 வருஷமாக இப்படி நீலாம்பரி உட்காந்து கல்யாண சீரியை போட்டு பார்க்குறாங்க, அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து நம்ம தனியாக பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான்.
ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைன்றதை தாண்டி என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவனுக்கு என்ன தேவை, நீ குடும்பத்தோடு வந்து பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ, என் இளைஞர்கள் நேராக காலேஜை கட்டடிச்சிட்டு ஜாலியாக வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும், அவனுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. ஆனால் டியூடு படத்தை வச்சு ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ணாலுமே கூட இது ஒரு சினிமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நடைமுறையில் நடக்காமையா படத்தில் எடுக்கிறானுங்க, நடைமுறையில் நடக்கிறத முதல் தடுத்து நிறுத்துங்கயா, அதுக்கப்புறம் நம்ம சினிமாவை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு தான் கேட்க தோணுது. உதாரணத்துக்கு இப்போ கோமாளின்னு ஒரு படம் எடுத்தாரு, கிட்டத்தட்ட அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா 91 கோடி ரூபா. லவ் டுடே வந்து 5 கோடி ரூபாயில் எடுத்து 105 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிக்குது. டிராகன் 37 கோடி ரூபா வெறும் செலவு பண்ணாங்க, ஆனால் 150 கோடி ரூபா கலெக்ஷன். இப்போ டியூடு 30 கோடி ரூபா கலெக்ஷனில் 30 கோடி ரூபா செலவு பண்ணி 100 கோடி ரூபா கலெக்ஷன். இப்போ அடுத்தது லிக்குன்னு ஒரு படம் வரப்போகுது, 60 கோடி ரூபா. அதாவது 60 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லா படமும் வந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணனால அந்த படமும் தட்டிடுமா அப்படின்ற மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் விக்னேஷ் அவர்கள் என்ன பண்ணாரோ, என்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாரோ, 60 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த படத்தை ஒரு ஏலியன் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாராம். ஸோ பாவம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஹேட்ரிக் அடிச்சிருக்கிறாரு, 4வது போய் சிக்கிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த பையனுக்கு இருக்கிற அந்த திறமைக்கு என்ன பண்ணணுமோ, எப்படியெல்லாம் மாற்றணுமோ, உல்டா பண்ணி பல்ட்டி அடிக்கணுமோ எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். காரணம் என்னன்னா, ஹீ லவ் சினிமா. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லவ் பண்ணுங்க, இந்த விஷயத்தை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் எவன் சொன்னாலும் கேட்காதீங்க, அந்த விஷயத்தில் சாதிக்கணும். அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். இப்போ நான் சொல்கிறத வேற ஏதாவது நெகட்டிவ் விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இது வந்து நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பின்விளைவுகளை நம்ம சந்திச்சே ஆகணும். அதை விட்டுட்டு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு குறிக்கோளோட, ஒரு எய்மோட, அதுக்கு உண்டான நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு, அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு அந்த பாதையில் கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்றத நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிலாம் ஒன்றும் கிடையாது. இவர் வந்து கடந்து வந்த பாதைகள் அப்படின்றது எந்த லெவலுக்கு இவர் வந்து இவரே டெவலப் பண்ணிட்டு வந்தார் அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா இவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் பாருங்கள், பாண்டா கூட உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, ரொம்ப பம்பின்னு கொடுப்பாரு. இனி பாருங்க மனுஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறாரு. என்னன்னா அது திமிரோ தெனாவட்டோ கிடையாது, அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.